அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஆகக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2லேருந்து ப்ராப்ளம்ஸ் 2 இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். If x is uniformly distributed random variable with mean 1 and variance 4/3, then p of x less than 0 is இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் நம்ம இருக்கோம். இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா f of x equal to 1/b minus a. a less than x less than b. ஓகே, இந்த இடைவெளியில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நேம் சொன்னாலும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா சொல்ல தெரியணும், மீன் வேரியன்ஸு சொல்ல தெரியணும். சரிங்களா? இப்போ இதுக்கு மீன் என்ன? மீன் வந்து a plus b by 2, வேரியன்ஸு b minus a whole square divided by 12, right? இப்போ கொஷினில் மீன் கொடுத்துட்டாங்க 1ன்னு. ஸோ 1 equal to a plus b by 2. இப்போ இந்த 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது a plus b equal to 2. ஓகே, ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் வந்து இங்கே பாருங்கள் 4/3, ரைட்? இங்கே 4/3 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு b minus a whole square. இந்த 12 இந்த பக்கம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டா 12 into 4/3 இப்படி இருக்கும். கட் பண்ணிட்டா 4 into 4 is 16. ஸோ 16 equal to b minus a whole square. இப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ரூட் ஆகிடும். 16க்கு ரூட்டு 4, அப்போ 4 equal to b minus a. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஓகே, சரி. இப்போ சால்வ் 1 and 2, ஆட் 1 and 2. 1 plus 2 பண்ண என்ன ஆகும்? a plus b வந்து 2 மைனஸ் a plus b வந்து 4 இது எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து 1, இது 2. இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன ஆகுது? ப்ளஸ் a மைனஸ் a கட் ஆகிட்டு b plus b 2b equal to 6 வருது. அப்போ b equal to 3 வரும். இப்போ b வேல்யூ 3ன்னு கொண்டு வந்து 1ல் போடு. 1ல் போட்டால் என்ன ஆகும்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a plus 3 equal to 2. அப்போ a equal to 2 minus 3. அப்போ a equal to -1. சார், இப்போ நாங்கள் ஏபி பற்றி கேட்கவே இல்லையே, நீங்கள் இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்சுவலாக அவங்க கேட்குற ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னன்னு நம்ம சொல்லிட முடியும். புரியுதுங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனே தூக்கியாச்சு. என்னென்னு பாருங்கள். f of x equal to 1/b minus a. இங்கே வந்து b வந்து 3 மைனஸ் a வந்து -1, ரைட்? இங்கே பாருங்கள், -1 less than x less than 3. ஓகே, a வேல்யூ -1, b வேல்யூ 3. ஜஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இங்கே கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஃபைனலாக 1/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 3 + 1 4 ஆகிடும். ஸோ f of x வந்து 1/4. இங்கே இந்த ப்ராப்ளமில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் f of x equal 1/4 வேறு x வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் -1 and 3. இதாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனே இந்த கொஷினுக்கு. ஓகே, இப்போ வாங்க அவங்க கேட்குற ப்ராபபிலிட்டிக்கு கண்டுபிடிப்போம். p of mod x random variable x which is less than 0 என்னன்னு கேட்குறாங்க. அதாவது லோவர் லிமிட் இங்கே நமக்கு -1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லிமிட் இவங்க 0 வரைக்கும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? -1 to 0ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே அப்பர் லிமிட்டு 0, லோவர் லிமிட்டு இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். லிமிட்டே லோவர் லிமிட்டு -1. ஸோ -1 to 0 f of x into dx. ஓகே, இப்போ நம்ம இன்டெக்ரல் -1 to 0 அப்படி இருக்கட்டும். f of x வந்து 1/4ங்க. ஸோ 1/4 dx. ஸோ 1/4 வெளியே எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இன்டெக்ரல் -1 to 0 dx. dx இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா x. ஓகே, நமக்கு ஃபைனலாக என்ன வருதுன்னா 1/4 x. லிமிட் வந்து -1 to 0. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்குறோம். 1/4 into 0 மைனஸ் எக்ஸுக்கு வந்து -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும். அப்போ 1/4 into 1. 1/4 into 1 வந்து 1/4, ரைட்? அப்போ p of x less than 0 வந்து 1/4, ரைட்? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரியணும், மீன் தெரியணும், வேரியன்ஸ் தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு ஹிண்ட் வந்து மீன் தான் கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் 2 கிடச்சிது. அதை சால்வ் பண்ணி ஏபி அந்த இடைவெளியே கண்டுபிடிச்சிட்டேன்.
இந்த இடைவெளியே ஏபி என்னன்னு தெரிஞ்சதுனால சொல்லிட முடியுது. இடைவெளியில் நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனே சொல்லிட முடியுமே. இதுதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்ட எந்த ப்ராபர்ட்டி வேல்யூனாலும் என்னால் சொல்ல முடியும் இல்லையா. பாருங்கள், இன்டெக்ரல் எப்பயுமே பி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி இது வேணும் அப்படின்னா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே நமக்கு அவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா -1 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லெஸ் தென் 0 வரைக்கும் பிஎஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 இதுதான் நல்லா தெரியும் இல்லையா. ஜஸ்ட் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/4 வருது. இங்கே 1/4 இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து தான் கொடுக்குறேன். If x is uniformly distributed random variable over minus alpha, plus alpha, alpha is greater than 0, find alpha so that p of x greater than 1 is equal to 1/3. P of probability of x greater than 1 equal to 1/3 வர மாதிரி இருக்கிற யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் அந்த ஆல்ஃபா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ தான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயிலாக சொன்னேன். இப்போ அவங்க இடைவெளி கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/b minus a less than x less than b. இங்கே வந்து என்னென்னா f of x equal to 1/, இங்கே லிமிட் பாருங்கள், மைனஸ் ஆல்ஃபா டு ப்ளஸ் ஆல்ஃபா வரைக்கும். ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ 1/2 ஆல்ஃபா வருமா. ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/2 ஆல்ஃபா கிடைக்குது. எந்த இடைவெளியில்? இங்கே மைனஸ் ஆல்ஃபா x belongs to open interval minus alpha to plus alpha. ஓகே, இப்போ f of x கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ என்னென்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஆல்ஃபா அது வேணுன்றாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p of x is greater than 1 is equal to 1/3. சரிங்களா, இப்போது இன்டெக்ரல் இப்போ நமக்கு வந்து 1லேருந்து தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 1 to ஆல்ஃபா வரைக்கும் அலௌடு. ஸோ 1 to ஆல்ஃபா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/3. ஓகே, இதை இப்படி தான் எழுதிக்கணும் இல்லையா. சரி, இப்போது இன்டெக்ரல் 1 to ஆல்ஃபா, ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 1/2 ஆல்ஃபா. இந்த இடத்துல 1/2 ஆல்ஃபா போட்டுறோம் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/3. ரைட், இப்போ 1/2 ஆல்ஃபா நம்ம வெளியே எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இந்த பக்கம் கூட ஆரம்பிச்சிடலாம். அப்போ என்ன ஆகும், இன்டெக்ரல் 1 to ஆல்ஃபா டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் எடுத்த 1/2 ஆல்ஃபா இங்கே வெளியே போட்டு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே கூட கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே என்ன ஆகும், இதை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு, இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸு. இப்போ 1 to ஆல்ஃபா, இப்போ 2 ஆல்ஃபா/3. ஜஸ்ட் இதை எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா -1 equal to 2 alpha/3. ரைட், இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த -1 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த டேர்ம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா -2 alpha/3 equal to +1. இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிடுறோம். 3 alpha minus 2 alpha alpha/3 equal to 1. இப்போ 3 எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. ஸோ ஆல்ஃபா வேல்யூ 3 வருது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா இங்கே வேணும்னா ஆல்ஃபா 3, ஆல்ஃபா ஈக்குவல் டு 3ங்கிறது ஆப்ஷன் பி. ரைட், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பேசிக்காக ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாது. அடுத்தது பாருங்கள், the mean of the Cauchy distribution is does not exist. Cauchy distribution வந்து மீன் வந்து does not exist. இதெல்லாம் டைரக்ட் கொஷின் அப்படியே அடிக்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியலில் பக்காவாக கொடுத்துருக்கோம். மொத்தத்தையும் படித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட நேச்சரே நமக்கு தெரியணும். அடுத்து பாருங்கள், the mean of the standard Cauchy distribution 0. Cauchy distribution வேறு, ஸ்டாண்டர்ட் Cauchy distribution வேறு இல்லையா. இப்போ வந்து Cauchy distributionோட மீன் என்னென்னா does not exist. அதுவே ஸ்டாண்டர்ட் Cauchy distributionோட மீன் வந்து 0. ஓகே, சரி, ஸ்டாண்டர்ட் Cauchy டிஸ்ட்ரிபியூஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள்,
செபிஷியஸ் இன்இக்வாலிட்டிஸ் செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி 2 இருக்குது இல்லையா, அதில் 1 இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. 4ல் எது சொல்லுங்கள்? ஆப்ஷன் சி. P of modulus x minus mu is less than k sigma is greater than or equal to 1 minus 1 by k square. Okay. அடுத்தது, a random variable x has a mean 10 and a variance 4 and an unknown probability distribution, then find the value of c such that P of modulus x minus 10 is greater than or equal to c less than or equal to 0.04. அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான வேல்யூ c என்னன்னு கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே கேட்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அன்னோன்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. தெரியாதது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. மீன் வந்து 10 தான். மீன் மியூ வந்து 10. வேரியன்ஸு சிக்மா ஸ்கொயர் சொல்லுவோம். சிக்மா ஸ்கொயர் வந்து 4. அப்போ சிக்மா வந்து 2. ஓகே, சரி. இப்போ என்னென்னா சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி இருக்குது இல்லையா, அது சொல்லட்டுங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம P of modulus x minus mu is greater than or equal to k sigma is less than or equal to 1 by k square. இது ஒரு செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி. இப்போ நமக்கு கொடுத்தது இதோட அப்படியே கம்பேர் பண்ணுறோம். P of x modulus x minus mu வந்து 10 is greater than or equal to c is less than or equal to 0.04. இது கொடுத்தது. இது ஜென்ரல் ஈக்குவேஷன், அது ஜென்ரல் செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி. இது இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? c equal to k sigma கிடைக்குது. ரைட், சிக்மா 2ங்க. அப்போ இந்த இடத்துல 2 போட்டோம் அப்படின்னா k ஈக்குவல் டு ஜஸ்ட் இங்கே வந்து c வேல்யூ நமக்கு தெரியல, சிக்மா மட்டும் 2 போடுறோம். k ஈக்குவல் டு c by 2 இப்படி வந்து நிற்குது. ரைட், அவங்க c தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது இங்கே வந்து என்ன ஆகும்? 1 by k ஸ்கொயர் வந்து 0.04. ஜஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். k சிக்மா வந்து c கிடைக்குது. சிக்மா எனக்கு தெரியும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி k கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது 1 by k ஸ்கொயர் 0.0 இந்த பிளேஸில் இது இருக்குது, இதை எப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணலாம்? 1 by k ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை 4 by 100ன்னு எழுதலாம். இதை கட் பண்ணால் 1 by 25. அப்படி ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா k ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, k ஈக்குவல் டு 5. இப்போ k 5 கிடச்சிருச்சு. இங்கே கொண்டு வந்து போட்டால் என்ன ஆகும்? c கிடச்சிரும். இப்போ 5 ஈக்குவல் டு c by 2. இங்கே எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க 2வை 10. அப்போ c ஈக்குவல் டு 10. ஜஸ்ட் k வேல்யூ 5 போட்டுறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அவங்க c தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் அந்த செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி தெரிஞ்சால் போதுங்க, கம்பேர் பண்ணி வேல்யூ தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், a random variable has a mean mu equal to 8 and variance sigma square equal to 9 and an unknown probability distribution. Probability distribution என்னன்னு சொல்லலை. and then P of modulus x minus 8 is greater than or equal to 6 is equal to what? இது கேட்குறாங்க. இதுவும் ஒரு செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி தான் இல்லையா? இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ தான் பார்த்தோம் அந்த மாடலில். இந்த பாருங்கள், அவங்க மியூ கொடுத்துருக்காங்க 8. மியூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் மியூ ஈக்குவல் டு 8. ரைட், அடுத்தது சிக்மா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சிக்மா ஸ்கொயர் வந்து 9. அப்போ இதிலேருந்து நமக்கு சிக்மா வந்து 3 மியூ. சரி, இப்போ என்னென்னா நமக்கு கேட்குறது அவங்க P of modulus x minus 8 is greater than or equal to 6 is equal to what? தான் கொஷின். சரி, இப்போ நாம் வந்து செபிஷியஸ் இன்இக்வாலிட்டியில் 2 இருக்குது. அதில் ஒன்று P of
modulus x minus mu is greater than or equal to k sigma, right, is less than or equal to 1 by k square. இதான் வந்து அந்த செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டி சொல்லுவோம். இதை கம்பேர் பண்ணும்போது கே சிக்மா வந்து நமக்கு 6ன்னு கிடைக்குது. அப்போ கே சிக்மா வந்து தெளிவாக தெரியுது 6. சிக்மா 3ங்க. அப்போ இங்கே 3 போட்டோம் அப்படின்னா கே ஈக்குவல் டு இந்த 3 இங்கே கொண்டு வந்து 6/3 இப்படி ஆகிடும். கட் பண்ணால் 2 வருது. அப்போ கே வேல்யூ 2. சிக்மா வந்து 3. ஓகே, இப்போ கே தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா டோட்டலாக. இப்போ பி ஆஃப் modulus x minus 8 is greater than or equal to 6, which is less than or equal to 1 by k square. இப்போ which is equal to 1 by k square னா 2 square. நம்ம k தான் 2 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ 1 by 2 square 4, which is less than or equal to 1 by 4. இங்கே வந்து ஆப்ஷன் D. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் கேட்குறதுன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது பாருங்கள். in a distribution if mu equal to 3 sigma equal to 2 then least value of, இதுவும் வந்து ஒரு செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மியூ கொடுத்துட்டாங்க 3, சிக்மா கொடுத்துட்டாங்க 2 டைரெக்டாகவே. அப்போ பி ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 3 லெஸ் than or equal to 4. இதனுடைய லீஸ்ட் வேல்யூ என்னான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டி இன்னொரு டைப் இருக்குது. 2 செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன், இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். P of modulus x minus mu is less than or equal to k sigma, which is greater than or equal to 1 minus 1 by k square. ஓகே, இப்போ k sigma வந்து இங்கே 4, ஆனால் சிக்மா வந்து இங்கே 2. அப்படியே கொண்டு வந்து கட் பண்ணிட்டோம்னா k equal to 4/2. அப்போ 2, k வேல்யூ 2. ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P of modulus x minus mu வந்து 3 less than or equal to just 4, k sigma வந்து 4, which is greater than or equal to least value தான் கேட்குறாங்க இல்லையா. அப்போ 1 minus 1 by k square, k வந்து 2 square. அப்போது which is equal to 1 minus 1 by 4, 2 square வந்து 4. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிடுறோம். 1 into 4 4, 4 minus 1 3, 3/4. அப்போ அந்த P ஆஃப் அவங்க கேட்டது மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 3 விச் இஸ் லெஸ் than or equal to இதனுடைய லீஸ்ட் வேல்யூ 3/4, ரைட். இது வந்து greater than or equal to 1 minus 1 by k ஸ்கொயருங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே k வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துடுறோம். ஓகே, இப்போ 3/4 இந்த ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது பாருங்கள். the mean and variance of a random variable x are 2 and 2 respectively. மீன் வந்து 2, வேரியன்ஸும் 2. the least value என்னன்னு கேட்குறாங்க. சேம் இதே தான். இப்போ நமக்கு k சிக்மா வந்து இங்கே 2 கம்பேர் பண்ணி எடுக்கும்போது k சிக்மா ஈக்குவல் டு 2. இப்போ சிக்மா வந்து இங்கே வேரியன்ஸ் வந்து 2, சிக்மா ஸ்கொயர் தான் இங்கே 2, வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர். அப்போ சிக்மா வந்து √2, சிக்மா ஸ்கொயர் 2னா சிக்மா வந்து √2 இல்லையா, இங்கே போட்டுக்கோங்க. அப்போ k இன்ட்டு √2 ஈக்குவல் டு 2. அப்போ k என்ன வரும் 2/√2. இதை கட் பண்ணால் இன்னும் ஒரு √2 நியூமரேட்டரில் இருக்கும். அப்போ k ஈக்குவல் டு √2. எதுக்கு k கண்டுபிடிச்சிங்க? அப்போ தான் இந்த வேல்யூ சொல்ல முடியும், இந்த லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இப்போ P ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் மியூ வந்து இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்களே. 2 less than or equal to 2, which is greater than or equal to 1 minus 1 by k square. அவ்வளோதாங்க. செபிஷேவ்ஸ் இன்இக்வாலிட்டியில் கம்பேர் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ 1 minus 1 by k square வந்து இங்கே √2 ஸ்கொயர்.
ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2. 1 மைனஸ் 1/2. 1லேருந்து ஆஃப் பண்ணால் ஆஃப். ரைட். அப்போ இங்கே வந்து 1/2 எங்கே இருப்பாருங்க? ஆப்ஷன் பி. ரைட். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல் பார்த்துட்டு இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக. இன்னும் நிறைய கொடுப்பேன். ஆல்ரெடி ஒரு 2 ப்ராப்ளம் இது போட்டுட்டேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இந்த நோட் ஃபுல்லாக வந்துட்டு பிறகு உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் பண்ணி கையில் கொடுத்து விட்டுறேன். எக்ஸாம் போகிற அன்றைக்கி உட்காந்து ஒரு புரட்டிட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.